ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வேகமாக ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அர்ஜென்ட் ஆர்டர்லாம் ஒன்றும் இல்லைங்க. December 27th ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேக்கப் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட் காம்படிஷனுக்கு போகிறதுக்காக தான் ட்ரெஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஈவெண்ட் வந்து திருச்சியில் நடக்குது. அது போகிறதுக்காக நாங்கள் பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நான் ட்ரெஸ் வந்து நீட்டாக ஸ்டோன் ஒர்க் வச்சும் அண்ட் பேக்கில் எலாஸ்டிக் வச்சும் நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அவுட்லுக் சூப்பராக வந்திருந்தது. பஸ்ஸில் போகும்போது எல்லாமே பொண்ணுங்க செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ரகலையோடு வந்தாங்க. ஒவ்வொன்றும் நமக்கு என்ஜாய் மூமெண்ட்டாக தான் இருந்தது. ஒவ்வொரு பொண்ணுங்களும் நீட்டாக அழகாக ஸ்வீட்டாக நல்லா பேசியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போன எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் காம்படிஷனை சீரியஸாக எடுத்து அவங்களோட எஃபெக்ட் போட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸில் போகும்போதெல்லாம் இப்படி ஆடிட்டு வந்தீங்க, வரும்போதெல்லாம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. டயர்டு தான். பஸ்ஸில் நானும் அவரும் தனித்தனியாக உட்காந்துட்டு இருந்தோம். பஸ் விட்டு இறங்கினது ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ பிடிச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்தது. அங்கே ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து ஃபேமிலிஸ்லாம் பிங்க் கலரும், மேக்கப் ஃபேமிலிஸ் எல்லாம் ரெட் கலர்லேயும் நாங்கள் ட்ரெஸ் கோடாக வந்திருந்தோம். ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் சேர்லாம் பக்காவாக இருந்தது. நம்ம வேலையும் பார்க்கணும் இல்லைங்களா, நடுவில் நம்ம வேலையும் சிறப்பாக செஞ்சிட்டோம். அடுத்தது அப்பப்போ நம்ம ஃபேமிலி கூடயும் ஃபோட்டோஸ் பிடிச்சிக்கிட்டேன். அங்கே வந்து பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு, மென்டார் அவார்டு, மேக்கப் கலைமாமணி அவார்டு, அப்புறம் வின் பண்ணுறவங்களுக்கு கோல்டு சில்வர்ன்ட்டு சிக்ஸ் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து எல்லாருக்குமே சர்டிஃபிகேட், மெடல், ட்ராஃபின்னு எல்லாமே இருந்தது. சீஃப் கெஸ்ட்டாக நிஷாக்காவும் கௌதமி மேம் வந்திருந்தாங்க. ஜட்ஜஸ், அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வந்த 2 ஜட்ஜஸ். கூட்டம் நிறைய வந்திருந்தது. எல்லாருக்குமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது. 2 சைடும் தண்ணி இருந்தது. ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட் ஆரம்பித்ததுமே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அப்புறமேட்டுக்கு யோகா அப்படின்ட்டு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா காம்படிஷனுக்கு நடுவில் கொஞ்சம் வீடியோஸ், சீஃப் கெஸ்ட் ஜட்ஜஸ் கூடலாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்னு கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிட்டேன். நமக்கு யூஸ் ஆகும் பாருங்களேன். அதனால் ஜட்ஜஸ்கிட்டலாம் நான் போய் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம். நானும் இது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் மேம். அவார்டு வாங்கும்போது கொஞ்சம் ப்ரௌடாக இருந்தது. அடுத்து அவார்டு வாங்கிட்டு வந்துட்டு கீழே நம்ம ஃபோட்டோ ஷூட் குட்டி குட்டியாக கிளிப்பு சின்ன ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட பெரிய விஷயம், சேலமில் இருந்து போன டீமில் ஒரு பொண்ணு வர்ஷாமணி, அவங்க கோல்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க ஐ மேக்கப்பில். இவ்வளோ பெரிய ட்ராஃபி நான் பார்த்துட்டு இருந்தப்பவே ரொம்ப அழகாக இருந்தது. அது எங்கள் பஸ்ஸில் வந்த ஒரு பொண்ணு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. கடைசியாக ஈவெண்ட்டுக்கும் திருச்சிக்கும் டாட்டா பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தது March 22, 2026 மதுரை யாதவா காலேஜில் 4th இன்டர்நேஷ்னல் ஆரி ஒர்க்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து நடக்க போகுது. எல்லோரும் வாங்க.